வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம லீனியர் அல்ஜிப்ரானுடைய செகண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ரொம்ப அடிக்கடி யூஸ்ஃபுல்லான ஒரு தேரம்ஸ்லாம் இருக்குது. இந்த ரேங்க்கெல்லாம் ஃபைன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினேஷன் நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ரியலையோ ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்த உடனே லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ லீனியர் என்னும்போது நமக்கு அந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், பேசிக்கு. Let u of f and v of f be two vector spaces. Then a mapping f from எதுலேருந்து ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து u of f v of f ஷார்ட்டாக நம்ம uvன்னு எழுதுவோம். இதுக்கு என்ன மீனிங்? ஆக்சுவலாக வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் a field f. So f from u to v is called linear transformation. ஹோமோமார்பிசம் ஆர் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும். என்ன அர்த்தம்னா, இது ஏன் ஹோமோமார்பிசம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஹோமோமார்பிசம் டெஃபினேஷன் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? இது நாங்கள் எழுதி காட்டுறோம் பாருங்கள். ஹோமோமார்பிசம் டெஃபினேஷன் என்ன பார்த்துருப்போம்னா, பை ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ ப்ளஸ் பை ஆஃப் பின்னு போட்டிருப்போம் இல்லையா? இதான் நம்மளுக்கு ஹோமோமார்பிசம் டெஃபினேஷனு. இதே ப்ராடக்ட்டில் பார்த்தோம்னா இப்படி போட்டிருப்போம், பை ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ். இதில் அல்ஜிப்ராவில் ரிங்ஸ்லாம் பார்த்துருப்போம் நம்ம குரூப்ஸ்லாம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் கால்ட் ஏ ஹோமோமார்பிசம் ஆர் எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யூ இன்ட்டு வி. இந்த கண்டிஷன் ஒரே இதில் போட்டுட்டாங்க. என்னென்னா, எஃப் ஆஃப் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி பீட்டா ஈக்குவல் டு ஏ எஃப் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பி பீட்டா. இந்த ஆக்சுவலாக வந்து இந்த ஏ ஸ்ப்ளிட் ஆகணும். ஸ்கேலர் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக வந்து இது வெக்டர் ஃபங்க்ஷன் வந்து உள்ளே இருக்கும், ஸ்கேலர் வெளியே வந்துடும். அவ்வளோதான் டெஃபினிஷன், சிம்பிள் நம்மளுக்கு. ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு யூ. ஸோ அதுக்கப்புறமா எவ்ரி என் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இஸ் ஐசோமார்பிக் டு விஎன் ஆஃப் எஃப். இதை அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. எவ்ரி என் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இஸ் ஐசோமார்பிக் டு விஎன் ஆஃப் எஃப். ஐசோமார்பிக் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இதில் வெக்டர் ஸ்பேஸ். இதில் சாரி அல்ஜிப்ராலையும் குரூப் தியரிலையும் ரிங்ஸ்லையும் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே டெஃபினேஷன் தான் இங்கே. 23rd பாயிண்ட் பார்த்தோம்னா, டிஎஸ் இஸ் டிஃபைன் ஒன்லி வென் ரேஞ்ச் ஆஃப் எஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் டொமைன் ஆஃப் டி அண்ட் நாட் அதர்வைஸ். இன் ஜென்ரல் டிஎஸ் ஈக்குவல் டு எஸ்டின்னு வந்துடும். புரியுதுங்களா? டிஎஸ் இஸ் டிஃபைன் ஒன்லி வென் ரேஞ்ச் ஆஃப் எஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் டொமைன் ஆஃப் டி அண்ட் இட் நாட் அதர்வைஸ். இன் ஜென்ரல் டிஎஸும் எஸ்டியும் ஈக்குவல் கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் தேரம். இந்த தேரம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போக வேண்டாம். ஏன்னா நமக்கு ரேங்க்கில் பேஸ் பண்ணி ஒரு சம்மு கேட்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அதனுடைய ரேங்க்கு கேட்கலாம், நல்லிட்டி கேட்கலாம், டைமென்ஷனை கேட்கலாம். ஏதாவது இந்த மூணு காம்போனண்ட்டில் ரேங்க் டி, நல்லிட்டி டி, டைமென்ஷனல் யூ, அது மூணுத்துலேருந்து ஏதாவது ஒரு காம்போனண்ட் கேட்பாங்க ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் அதனால தான் ரேங்க் நல்லிட்டி தேரும். என்னென்னா, இஃப் டி ஃப்ரம் வெக்டர் ஸ்பேஸ் யூ டு வி இஸ் எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் மஸ்ட் பி ட்ரூ. எது? ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் ஆஃப் டி போடுறீங்க, அது நல்லிட்டி ஆட் பண்ணிங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதனுடைய டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ டைமென்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டைமென்ஷன் என்ன? அந்த பேசிஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப். இதுக்கு பேர் அதனால தான் ரேங்க் நல்லிட்டி தேரம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரேங்க் நல்லிட்டி வச்சுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் டைமென்ஷனை வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பாயிண்ட்டு பார்த்தோம்னா 25th பாயிண்ட்டு. இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதே டி வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. எப்போன்னா, இந்த டைமென்ஷன் ஆஃப் வியூ வந்து கிரேட்டர் தென் டைமென்ஷன் ஆஃப் வி. என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இதுவும் இந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பேசிஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த பேசிஸ், இந்த டொமைனில் இருக்கிறது வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்க முடியாது? கனாட் பி 1 to 1. அதே டைமென்ஷன் ஆஃப் வியூ லெஸ் தென் டைமென்ஷன் ஆஃப் வி, அதான் கனாட் பி ஆன் டு. ஸோ இது 1 to 1 இருக்க முடியாது. எப்போது? டொமைன் பெருசாக இருந்தால், ரேஞ்சு பெருசாக இருந்தால் ஆன் டு ஆக இருக்க முடியாது. அதுக்கப்புறமா இஃப் டி ஃப்ரம் யூ டு வி இஸ் எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், அந்த ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் த இமேஜ் செட் ஆஃப் யூ அண்டர் டீனா எப்படி எழுதணும்? நம்ம ரேஞ்ச் ஆஃப் டி வந்து இப்போ டி ஆஃப் ஆல்ஃபா எடுத்தால் அதில் இருக்கும், வியில் இருக்கும். பட் இந்த ஆல்ஃபா இதில் இருக்கும், நம்மளுடைய யூவில் இருக்கும்.
ஏன்னா ஃபங்க்ஷன் எப்படி தானே இது பண்ணியிருக்கோம், டி ஃப்ரம் யூ டு வி தானே. இதுலேருந்து ஒரு ஆல்ஃபா எடுத்தோம்னா இந்த பக்கம் வரும்போது டி ஆஃப் ஆல்ஃபா. அண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் டி இஸ் கால்டு ரேங்க் ஆஃப் டி. இதுதான் நம்மளுக்கு ரேங்க் யூஸ் பண்ணுறோம் இங்கே. அந்த ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் டி இருக்கு இல்லையா, அதனுடைய டைமென்ஷன். அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பேஸ் ஆஃப் டின்னு வரும். தட் இஸ் கால்டு ரேங்க் ஆஃப் டி. சரி, இப்போ அடுத்து என்ன பார்த்துக்கலான்னா நல் ஸ்பேஸ் பார்த்துருவோம். நல் ஸ்பேஸ் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி டி ஃப்ரம் யூ டு வி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா அந்த நல் ஸ்பேஸ் ஆஃப் டி இஸ் இது மாதிரி டிஃபைன் பண்ணலாம். எப்படி n of t equal to alpha belongs to u எடுத்தோம்னா அந்த t of alpha எப்போல்லாம் உங்களுக்கு அது t of alpha, t of beta, whatever you take it, null of t போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன வரும், நமக்கு 0 தான் வரும். that 0 belongs to இந்த ரேஞ்சில் வியில் இருக்கும். அண்ட் the dimension of the null space என்ன வரும், ஒன்றும் வராது, நல்லு தான் ஆக்சுவலாக. நல்லுன்னு போது அங்கே 0க்கு டைமென்ஷன் வராது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பேசிஸ் வந்து 0ன்னு வந்துடும். செட் டு பி அ நல்லிட்டி ஆஃப் டி. இது புரியுதுங்களா? அடுத்து 29th வந்து நம்மளுக்கு இது நான் சிங்குலர், இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது தான். இல்லை டி பி எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் எ வெக்டர் ஸ்பேஸ் u of f into a வெக்டர் ஸ்பேஸ் v of f. அதே t ஃப்ரம் v to u to v தான். இப்போ இந்த டீயை நம்ம நான் சிங்குலர் சொல்லணும்னா அந்த நல் ஸ்பேஸ் ஆஃப் டி சொன்னோம் இல்லையா, அது வந்து 0 வெக்டாரை இருக்கும். ஏன்னா நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இஃப் த நல் ஸ்பேஸ் ஆஃப் டி that is kernel t consists of 0 vector alone. முன்னாடி போட்டல நல்லது அதுதான், ஆல்ஃபா பிலாங்ஸ் டு யூவாக இருந்தால் டி ஆஃப் ஆல்ஃபா என்னவாக இருக்கும், 0. இது சிம்ப்ளைஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். புரியுதுங்க பாருங்கள். இல்லை டிபிஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏ வெக்டர் ஸ்பேஸ் u of f into வெக்டர் ஸ்பேஸ் v of f, then t is said to be non-singularனா if the null space of t, kernel t consists of the 0 vector alone. சிம்பிளாக எழுதணும்னா ஆல்ஃபா யூவில் இருந்துச்சுன்னா டி ஆஃப் ஆல்ஃபா 0 வரும், ஆல்ஃபா 0. நெக்ஸ்ட் இந்த நான் சிங்குலராக இருந்தால் 1 to 1 இருக்குன்ற டெஃபினேஷனை பார்த்துக்கலாம். இப்போ டிபி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏ வெக்டர் ஸ்பேஸ் u of f into a வெக்டர் ஸ்பேஸ் v of f இருந்துச்சுன்னா டி வந்து நான் சிங்குலர் எப்போ வரும், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி கண்டிப்பாக 1 to 1 இருக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க, ஈஸி பாயிண்ட் தான். டி இஸ் வென் எவர் நான் சிங்குலர்னா இஃப் அண்ட் டி இஸ் 1 to 1. எப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெக்டர் ஃப்ரம் u to v. 31st பாயிண்ட் பார்த்தோம்னா if t be a linear transformation from u into v, அது மேலே சொன்னதான் t is non-singular இருந்துச்சுன்னா t carries each linearly independent subset of u onto a linearly independent subset of v. அதாவது t non-singular இருந்துச்சுன்னா இந்த t என்ன கேரி பண்ணும், linearly independent subset of u ontoலேருந்து a linearly independent subset of vக்கு நமக்கு வந்து மேப்பிங் ஆகும். இது டி நான் சிங்குலர் இருந்தால், அங்கே மேலே டி நான் சிங்குலர் இருந்தால் 1 to if and if 1 to 1. இங்கே டி நான் சிங்குலர் இருந்தால் டி கேரிஸ் ஈச் லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் யூ ஆன் டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் வி. ஸோ அடுத்து 32nd பாயிண்ட், இதை கூட நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த இன்வெர்டிபிள். சரிங்களா, இந்த இன்வெர்டிபிளில் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். தட் இஸ் இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஆன் ஏ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இன்வெர்டிபிளாக இருக்கணும்னா டி கண்டிப்பாக என்ன வரக்கூடாது, நான் சிங்குலராக இருக்கக்கூடாது. சரிங்களா, whenever vector space linear transformation t on a finite dimensional vector space invertible if and only if t is a non-singular. Next, invariant subspace. ரொம்ப சிம்பிள் தான். இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ்ன்றது இந்த சிம்பிள் மட்டும் தான் மெயின். டி ஃப்ரம் வி டு வியில் எடுத்துக்கிறோம், லீனியர் ஃபங்க்ஷனல் அண்ட் டபிள்யூபி சப்ஸ்பேஸ் ஆஃப் வியாக இருக்குது. தென் டபிள்யூ இஸ் கால்ட் இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ்னா என்ன வரும், டி ஆஃப் டபிள்யூ contained in W. So R power n and 0 are trivial invariant subspaces. சரிங்களா, இந்த டெஃபினேஷனை கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 33rd பாயிண்ட் நமக்கு ஆர் 0 ஆர் ட்ரிவியல் இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா V is a vector space over F of dimension n and automatically V is isomorphic to Fn. V is a vector space over F of dimensional n, then V is isomorphic to n. So last point in the video, last point. If V of F
is an n-dimensional vector space and B வந்து x1 x2 is a basis for V எடுத்துக்கணும். Then there is uniquely determined basis B star என்ன எடுத்துக்கிறாங்க f1 f2 up to fn or of V star such that fi of xj என்னது இந்த Kronecker delta. Kronecker delta ஆல்ரெடி தெரியும் என்னது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1 நாட் ஈக்குவலாக இருந்தால் 0. That is the dual space V star of an n-dimensional vector space V of S is n-dimensional. The basis B star equal to f1 f2 f1 of V star is called the dual of the basis. Moreover, V star of f is isomorphic to V of f. ஸோ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த லீனியர் அல்ஜிப்ராவில் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சம்ஸுக்கு தேவைப்படும். எப்போ நமக்கு அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் பாதி லீனியர் அல்ஜிப்ரா வெயிட்டேஜ் கொடுத்துருவாங்க, பாதி தான் நம்மளுக்கு அல்ஜிப்ரா கொடுப்பாங்க. அந்த அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அந்த வெக்டர் இது குரூப்ஸு ரிங்ஸு அதுலேயே வெக்டர் ஸ்பேஸ் வரும் உங்களுக்கு. அது வரும்போது இது உங்களுக்கு ஈஸியாகிடும். அதில் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்புறம் பாலினாமியல்ஸ் இதெல்லாம் அப்படியே வரும் நம்மளுக்கு. பட் இதுவும் மெயின் பார்ட். ஸோ அல்ஜிப்ரான்னு சொன்னாலே நீங்கள் லீனியர் அல்ஜிப்ராவை சேர்த்துக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் பட்டனை அழுத்தாதவங்க உடனே அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.